அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் அனைவரும் நலமுடன் உள்ளோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம் இல்லையா? நான் ரொம்ப லேட்டாக தான் வீடியோஸ் போடுறேன். பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், லேட்டாவது இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். என்னால் தொடர்ந்து செய்ய முடியுது, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நான் உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா, சாய்ஸஸ் வி மேக். நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரப்படுது. நாம் எதையெல்லாம் எடுத்துக்கொள்கிறோம், எதையெல்லாம் நாம் தவிர்த்து விடுகிறோம். இதுதாங்க வாழ்க்கை. வாழ்க்கை முழுக்க நமக்கு எல்லாமே சாய்ஸஸ் தான் அப்படின்னா நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறோம். சில காலம் நம்ம பெற்றவங்களோட பராமரிப்பில் நம்ம இருக்கிறோம். பெற்றவங்க இல்லை, வேறு யாராவது கார்டியனால் வளர்க்கப்படுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களோட பராமரிப்பில் இருக்கிறோம். சில பிள்ளைங்க அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா? அதனால சொன்னேன். ஸோ அப்போ அந்த முடிவுகள், நம்மை சார்ந்த முடிவுகள், நாம் ஒரு ஸ்டெடியான ஒரு ஏஜுக்கு வரைக்கும் நம்மளை சார்ந்த முடிவுகள் எல்லாம் நம்ம பெற்றவங்களோ இல்லை கார்டியனோ எடுப்பாங்க. அதை பொறுத்து நம்மளோட லைஃப் போய்கிட்டே இருக்கும். ஆனால் லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜில் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும், ரொம்ப நாள்லாம் பிடிக்காது. அப்போ நாம் தான் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நின்றுட்டுருப்போம். ஒரு காமனான விஷயம் எல்லாத்துக்கும் உள்ளே சொல்லட்டுமா? ஒன்று வேணாம். இப்போ நம்ம குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து வளர்ந்துட்டு வரோம் இல்லையா? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளி படிப்புங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு 10th வரைக்கும் இருக்கிறத நம்ம படிச்சுட்டு வந்துடுறோம் இல்லையா? 11th and 12th அப்படின்னு போகும்பொழுது நமக்கான குரூப் என்ன, நாம் அதை சூஸ் பண்ணுறோமா இல்லையா? நம்ம முன்னாடியே ஒரு சாய்ஸ் கொண்டு வரப்படுது, எல்லா சப்ஜெக்டோட ஒரு சாய்ஸ் கொண்டு வரப்படுது. நாம் யோசித்து நம்மளுக்கான குரூப் என்ன. சில குடும்பங்களில் பிள்ளைங்களை சாய்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சில குடும்பங்களில் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸே அந்த முடிவை எடுத்துருவாங்க, நீ இதுதான் படிக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போது இந்த ஏஜ் அப்படிங்கும்போது சில பேருக்கு உரிமை கிடைக்குது, தனக்கு பிடிச்சதை படிக்கிறதுக்கு, குரூப் எடுக்கிறதுக்கு. சில பிள்ளைங்களுக்கு உரிமைகள் இல்லை. பேரண்ட்ஸ் யோசித்து நல்லது கெட்டது பலதும் பார்த்து அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. ஓகே, இப்போ 11th and 12th முடிச்சாச்சு இல்லையா? ஸோ நான் படிப்பை பற்றி தான் வருஷலாக பேச போகிறேன் அப்படின்னு தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஆரம்பிக்கிறேன், அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு காலேஜுக்கு போகிறோம் இல்லையா? ஸோ நம்ம என்ன எடுத்து வந்தோமே அது தொடர்பாகவே நம்ம படிக்கிறதா, இல்லை வேறு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா அதை மாற்றி நம்ம வேறு படிக்கிறதா? நம்மளோட சாய்ஸுன்னு அந்த இடத்துல நிற்கும் இல்லையா? அப்போ நம்ம அந்த முடிவை எடுத்தாகணும். சில குடும்பங்களில் அதுலேயும் பிள்ளைங்க எடுக்க முடியாது. என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் வேறு டெசிஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுக்கிற மாதிரி சில குடும்பங்களில் பிள்ளைங்க அவங்களோட சாய்ஸ் எடுப்பாங்க. இப்போது படிக்கணுமா வேணாமா அந்த சாய்ஸ் சில பிள்ளைங்க எதிர்பார்ப்பாங்க. சில பிள்ளைங்களுக்கு படிப்பே வரல, அப்போ நம்ம விட்டுடலாம் அப்படின்னு. ஆனால் பேரண்ட்ஸ் விட மாட்டாங்க. நீ ஃபெயில் ஆகுனாலும் அதே கிளாஸில் திரும்பி போய் படி, அவங்களோட டெசிஷன். ஸோ அப்போ நம்ம அவங்க சொல்ல கேட்டு அதில் அப்படியே வரும், நம்ம அப்படியே வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ சாய்ஸஸ் ஆரம்பிக்கிறது நம்ம வாழ்க்கை முழுக்க ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் சாய்ஸஸாக தான் இருக்குது. நம்ம எடுக்கக்கூடியது தான். நமக்கு முன்னாடி நிறைய சாய்ஸ் கொண்டு வரப்படுது, நாம் அதை எதுலேருந்து எடுக்கிறோம். நம்மளுக்கு எப்போ சுயமாக முடிவெடுக்கக்கூடிய உரிமை இருக்குது அப்படின்னா அது ஒவ்வொருத்தவங்களோட லைஃபுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறுது. எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததோட எல்லாருக்கும் சுதந்திரமாக முடிவு எடுக்க முடியும் அப்படின்ட்டு வாயால் வேண்டாம் சொல்லலாம், அந்த மாதிரி கிடையாது. அவங்கவுங்க வாழக்கூடிய சூழ்நிலை, அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்காங்களா, மற்றவங்கள சார்ந்து இருக்காங்களா, அதை பொறுத்து தான் முடிவுகள் கூட சுயமாக நம்மளாம் எடுக்கலாமா, எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. சில பேரோட லைஃப் பார்த்தா மற்றவங்களே கடைசி வரைக்கும் எல்லா முடிவையும் எடுத்து அவங்க லைஃபே முடிஞ்சு போயிடும். இப்போது நான் என்ன சொல்கிறேன், உங்கள் முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க.
இந்த பள்ளி படிப்பு படிக்கலாமா வேணாமா, சரி மேற்கொண்டு படிக்கிறோம், என்னத்தை சூஸ் பண்ணலாம், எந்த குரூப்புக்கு போகலாம், சரி ஓகே இந்த குரூப்பை எடுத்தாச்சு. ஸோ நம்ம காலேஜ் எந்த காலேஜ் சேரலாம், ஓகே நம்ம சூஸ் பண்ணியாச்சு. சாய்ஸில் நிறைய காலேஜஸ் முன்னாடி வந்து நிற்கிது, இந்த காலேஜுக்கு நம்ம போகலாம் படிக்கலாம் அப்படின்னு. ஓகே அங்கே போயாச்சு, படித்தாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து மேற்படிப்பு படிக்கலாமா, ஒரு டிகிரி முடித்தோம், 2வது டிகிரி முடிக்கலாமா, அது நம்மளோட சாய்ஸாக இருக்குது. ஸோ ஒன்று அந்த 2வது படிக்கலாம், இல்லை ஒரு டிகிரியில் விட்டுடலாம். இல்லை இதுக்கு அடுத்தது வந்து இதிலேருந்து நம்ம வேலை தேடலாம், இல்லை வேலைக்கு போகலாமா வேண்டாமா, பெண்களாக இருந்தால் இதற்கும் மேலே படிக்கலாமா வேண்டாமா, வேலைக்கு போகலாமா வேண்டாமா, இல்லை பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் பொதுவானது திருமணம் செஞ்சுக்கலாமா வேண்டாமா, திருமணம் இப்போ செஞ்சுக்கலாமா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போட்டு செஞ்சுக்கலாமா, எல்லாமே நம்ம முன்னாடி சாய்ஸஸ் தான் இல்லையா, எல்லாமே சாய்ஸஸ். இங்கே இருக்கலாமா வேறு எங்காவது இருக்கலாமா, ஒரு 4 சுவர்த்துக்குள் அடைஞ்சு இருக்கலாமா, பிரயாணம் அதிகமாக நாடு உலகம் சுற்றலாமா, இந்த மாதிரி நிறைய நம்ம கண்ணு முன்னாடி சாய்ஸஸ் நிறைய வருகுது. நிறைய சாய்ஸஸ் நம்ம கண்ணு முன்னாடி வரும், நம்ம அதை எதை தேர்ந்து எடுக்கிறோங்கிறது தான், அதை நோக்கி தான் நம்மளோட லைஃப் வந்து போயிட்டுருக்கோம். அப்போது நம்ம ஒவ்வொன்றையும் தேர்ந்தெடுத்து நம்ம முன்னாடி ஒரு நிறைய சாய்ஸஸ் வந்து நிற்கும் போது, ஒரு விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்து அதில் நம்ம போயிட்டு இருக்கும் போது அதில் வரக்கூடிய என்ன சொல்கிறது விளைவுகளை நம்ம சந்திச்சே ஆகணும், கட்டாயமாக சந்திச்சே ஆகணும். வாழ்க்கை முழுக்க நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளால் வரக்கூடிய விளைவுகளை நாம் சந்திச்சே ஆகணும். சரி நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளால் வரக்கூடிய விளைவுகளை மட்டும்தான் நம்ம சந்திக்கணுமா அப்படின்னா அதுவும் இல்லை. சில விஷயங்கள் வந்து நாம் முடிவு எடுக்கிறோம், பல விஷயங்களுக்கு நம்மளுக்கு சுதந்திரம் இல்லாமல் போய் நம்ம லைஃப்பில் வேறு யாராவது முடிவு எடுக்கிறாங்க இல்லையா, அந்த விளைவுகளையும் அதனால் வரக்கூடிய விளைவுகளையும் நாம் கடந்து போய் தான் ஆகணும். விளைவுகள்னு சொல்கிறதுனால எல்லாமே வந்து ஒரு மோசமான விளைவுகளாக தான் இருக்கும், கஷ்டங்களாக தான் இருக்கும் அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். எல்லாமே மாறி மாறி தான் வரும். ஒரு விஷயத்தை நம்ம தீர்மானித்து விட்டோம், ஒரு சாய்ஸை நம்ம லைஃப்பில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனால் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஆனால் பொதுவாக நம்ம எதை வச்சு மையப்படுத்தி நம்ம ஒன்றை தீர்மானிப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரிங்கிறத நம்ம உள்ளம் வந்து சொல்லும். ஸோ இதனால் நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம், இதுதான் நம்மளுக்கு பெட்டர், இந்த சாய்ஸ் தான் நம்ம எடுத்தாகணும், இதனால தான் நம்ம நிம்மதியாக இருப்போங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம எதையுமே சூஸ் பண்ணுவோம். யாருமே கஷ்டத்தை சூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் அந்த படி அது நடக்குமா, அதுதான் இங்கே விஷயம். எல்லா நேரத்துலையும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாகவும் இருக்கிறது கிடையாது, எல்லா நேரத்துலையும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறானதாகவும் இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி நம்ம லைஃபுக்கு மற்றவங்க முடிவு எடுப்பாங்க, அதுவும் எல்லா நேரத்துலையும் சரியானதாக இருக்கும் சொல்ல முடியாது, எல்லா நேரத்துலையும் அது நமக்கு எதிரானதாக இருக்கும் அதையும் சொல்ல முடியாது, எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, ஒரு முடிவு எடுத்தாச்சு அப்படின்னா நாம் எடுத்தோமோ இல்லை நம்ம சம்பந்தமாக மற்றவங்க எடுத்துட்டாங்க அதுக்கு நம்ம வந்து ஓகே சொல்லிட்டாலும் சரி, இல்லை வேறு வழி இல்லாமல் தொடர்ந்தாலும் சரி, நம்ம தொடர்ந்து கொண்டே தான் இருக்கணும். வரக்கூடிய விளைவுகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சு தான் ஆக வேண்டும். எதிர்பாருங்க, ஒரு பாசிட்டிவிட்டியோட சந்தோஷம்தான் நம்ம வழியில் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். நல்லதை எதிர்பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம். நம்மளோட திங்கிங்கே வந்து எதிர்மறையாக போயிடக்கூடாது, நெகட்டிவாக போயிடக்கூடாது. ஆனால் நம்ம வழியில் என்னெல்லாம் வருதோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை கடந்து போகக்கூடிய ஒரு தைரியத்தை, ஒரு மனோதைரியத்தை நம்மளுக்கு கொண்டு வரல அப்படின்னா நம்ம லைஃப் வந்து ரொம்பவும் டிஃபிகல்ட்டாக ஆகிடுங்க. எதையும் நான் கடந்து செல்வேங்கிற ஒரு எண்ணம் தான் நம்மளை மேற்கொண்டு ஒரு தைரியமான ஒரு மனிதராகவும் உருவாக்கும், மேற்கொண்டு ஒரு லைஃப்பை வந்து செயல்பட வைக்கும். வாழ்க்கை முழுக்க நம்மளுக்கு எல்லாமே நம்ம முன்னாடி கொண்டு வர்றது, நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது எல்லாமே சாய்ஸ் தான். சின்ன சின்ன விஷயத்துலேருந்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு இடத்துக்கு நாம் போகலாமா வேண்டாமா நம்ம யோசிப்போம். போகலாம் நம்ம எடுக்கிற சாய்ஸ், இல்லை வேண்டாம் நம்ம எடுக்கிற சாய்ஸ். போகலேண்டா என்ன நடக்கும்? அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? அந்த சம்பவங்கள் நடைபெறும். சரி, போனால் என்ன விளைவுகள் நடக்கும்? நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? என்ன மாதிரி அனுபவங்கள் நம்ம பெறலாம்? அதெல்லாம் அந்த சம்பவங்கள் இல்லையா? ஸோ அப்போ
நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் அது சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம கடந்து போய் தான் ஆகணும். எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். அதான் சொன்னேன் இல்லையா, வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடியது எல்லாமே சாய்ஸஸ் தான். இதில் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையை பற்றின ஒரு முக்கியமான காலகட்டங்களில் நாம் நம்ம லைஃப்பை பற்றி முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. வேறு யாருக்கும் வந்து நம்ம அடங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னு வரும்பொழுது, நம்மளுக்கு ஒரு முழு சுதந்திரம் கிடைக்கப்படுது. அப்படிங்கும் போது நம்ம ரொம்ப யோசித்து நம்ம முடிவை எடுக்கிறோம். அப்படிங்கும் போது நம்ம எடுத்துட்டோம், அந்த முடிவை வந்து நம்ம எடுத்துட்டோம். அப்போ அதில் வரக்கூடிய நல்லதோ கெட்டதோ அதை நம்ம சந்திப்போம். மனசுக்குள்ளார என்ன அப்போ தோணும் அப்படின்னா, சந்தோஷம் வந்துச்சுன்னா அப்பா நம்ம கரெக்டாக நல்ல முடிவு தான் எடுத்திருக்கோங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம மேலே நம்மளுக்கு அதிகம் நம்பிக்கை வரும். அதே சமயத்தில் நாம் எடுத்த ஒரு முடிவால் நம்மளுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா கூட நம்ம ஏற்றுப்போம். நம்மளால தானே, நம்ம தானே இந்த சாய்ஸ் எடுத்தோம், நம்மளா ஏற்படுத்தி கொண்டு தானே, அதனால தானே இந்த விளைவை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மனசு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அதை விட்டுட்டு வாழ்க்கையில் ஒரு முக்கியமாக நம்ம கையில் பொறுப்பு இருக்குது, டெசிஷன் மேக்கிங் நம்ம கிட்ட தான் அப்படின்னு இருக்கும்போது, அப்போவும் வேறு ஒருவர்கிட்ட நம்ம வாழ்க்கையோட உரிமையை கொடுத்து அவங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு தலையாட்டிட்டு நிற்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இது மனுஷர்களோட இயல்பான ஒரு விஷயம். ஒரு மனிதர் ஒரு அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பண்ணி அந்த முடிவு அவங்க சொன்ன மாதிரி நல்லதாக முடிஞ்சிருச்சு, அதனால் நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்வோம், பெரும்பாலான மனிதர்கள் இடத்துல நீங்கள் சொன்னபடி செஞ்சோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுதீனால் நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எங்களுக்கு நல்ல யோசனையே கொடுத்தீங்க அப்படின்ட்டு போய் அவங்க மனக்குளிர சொல்லக்கூடிய மனிதர்கள் வந்து ரொம்ப குறைவு. தேடி போய் சொல்லக்கூடிய மனிதர்கள், இல்லை சந்திக்கக்கூடிய தருணங்கள் அதை ஷேர் பண்ணி அந்த நன்றியை தெரிவிக்கக்கூடிய மனிதர்கள் குறைவு. ஆனால் அதே சமயத்தில் அவங்க சொன்ன அறிவுரையால் நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலையோட ரொம்ப மோசமான சூழ்நிலை ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிளான் பண்ணுவோம். நானே முடிவை எடுத்திருந்திருக்கலாம், சரியானதாக இருந்திருக்கும், நீங்கள் சொன்னதை கேட்டதுனால இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் வந்து நிற்கிறேன்ட்டு கண்டிப்பாக அவங்கள போயிட்டு நம்ம குற்றம் சாட்டுவோம். இது எல்லா மனிதருக்கும் இருக்கக்கூடிய இயல்பு. அதனால தான் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பங்களில் ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு வரும்பொழுது சில பேர் வந்து முன் வந்து எந்த முடிவும் சொல்ல மாட்டாங்க. என்னது நாங்களால் முடிஞ்சதை செஞ்சிட்டோம், ஃபைனல் டெசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு நாசுக்காக சில பெரியவர்கள் சொல்லி விடுவாங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் அவங்க லைஃப்பை பற்றி அவங்களே முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்ல விஷயம். இந்த இடத்துல என்ன தேவை அப்படின்னா, ஒரு மெச்சூரிட்டி, நல்லா சிந்தித்து செயல்பட்டு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தன்மை தேவை, ஒரு தன்னம்பிக்கை தேவை அந்த இடத்துல. அப்படி முடிவை எடுக்கும் போது அந்த முடிவால் என்ன வேண்டாலும் விளைவுகள் வரலாம், அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். லைஃப்பில் எல்லாமே சாய்ஸஸ் தான், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே சாய்ஸஸ். குழந்தை பிறக்குதா, அந்த குழந்தைய நம்ம எப்படி வளர்க்குறோம், எதை மாதிரி பிளானிங் நம்மளோட சாய்ஸ். அந்த குழந்தைக்கு வந்து என்ன மாதிரி இந்த டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்ட போகிறோமா, அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்ட போகிறோமா, இன்ஜெக்ஷன் தடுப்பூசிலாம் வேக்சினேஷன்லாம் போட போகிறோமா, போடாமல் இருக்க போகிறோமா, உடம்பு சரியில்லையா என்ன பண்ண போகிறோம், டாக்டர் இந்த அட்வைஸ் பண்ணுறாரு, இல்லை ஒரு அட்மிஷன் போட சொல்கிற செய்ய போகிறோமா மாட்டோமா, இல்லை குழந்தை வளர்ந்துருச்சு, இல்லை வேணாம் குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறது, ஃபங்க்ஷனை வந்து சின்னதாக செய்ய போகிறோமா பெருசாக பண்ண போகிறோமா, என்ன மாதிரி நம்ம செய்ய போகிறோம், நிறைய காசு பணம் செலவு பண்ண போகிறோமா குழந்தைக்காக, இல்லை அதை சிக்கனத்தை காட்டி வளர்க்க போகிறோமா. இந்த குழந்தைய குறிப்பிட்ட ஏஜில் ஒரு 2.5 வயசில் ப்ரீகேஜின்னு ஒன்று இருக்குது, 3.5 வயசில் எல்கேஜின்னு ஒன்று இருக்குது, ப்ரீகேஜியே முன்கூட்டி போட்டுற போகிறோமா, இல்லை நேரடியாக நம்ம எல்லாம் எல்கேஜி யூகேஜியில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம விட்டுற போகிறோமா, பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் போட போகிறோமா, ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி போகிறோமா, மேற்கொண்டு ஃபர்தராக அந்த பிள்ளைங்களை என்ன படிக்க வைக்க போகிறோம், அதுக்கு திருமணம் செஞ்சு என்ன மாதிரி மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்ய போகிறோம், இல்லை என்ன மாதிரி பெண் பார்த்து திருமணம் செய்ய போகிறோம். இந்த ஊருக்கு போகிறோமா இல்லையா, என்ன செய்ய போகிறோமா இல்லையா,
வாழ்க்கை வேலைன்னு வரும் பொழுது நம்ம ஒரு வேலையை எதிர்பார்த்துருப்போம், அந்த வேலை கிடைக்கல, வேற ஒரு வேலையை கிடைச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு முன்னாடி வேற ஒரு சாய்ஸ் வந்து இருக்குது. நீ நினைச்சா இந்த வேலையில ஜாயின் பண்ணலாம், இல்லை அப்படின்னா உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், நீ எதிர்பார்க்குற வேலை கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இடையில குடும்பத்தோட சூழ்நிலை இருக்குது, உனக்கு எது முக்கியம்? சாய்ஸ். சின்ன வயசுலேயே நீ கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக போறியா, இல்லை லைஃப்பில் ஓரளவுக்கு நீ ஒரு ஸ்டடி ஆகிட்டு அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சுக்க போறியா? குழந்தை பெற்றுக்க போறியா இல்லையா? ஒரு குழந்தை பெற்றுக்க போறியா, 4-5 குழந்தைகள் பெற்றுக்க போறியா? எல்லாமே சாய்ஸஸ் இல்லை லைஃப்பில். பெற்றவங்களோட சேர்ந்து வாழ போறியா, தனியாக போக போறியா? எல்லார்கிட்டையும் ஒத்து வாழக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கா, இல்லை எல்லா செட்டையும் சண்டை போட்டு ஒரு தன்மையை விரும்பக்கூடிய ஆளாக இருக்கிறியா? ஸோ இந்த மாதிரி சாய்ஸஸ், நிறைய சாய்ஸஸ், கண்ணு முன்னாடி நிறைய சாய்ஸஸ். அப்போது நம்ம ஒரு சாய்ஸ் நம்ம எடுக்கிறோம், அப்போ அதில் வரக்கூடிய விளைவுகள் என்னவாக இருந்தாலும் சந்திச்சு தான் நம்ம ஆகணும். இதில் என்ன ஒரு விஷயம்டா, இந்த சம்பவத்தால் இன்னது மட்டும்தான் நடக்கும் நம்மளால டிசைட் பண்ணிட முடியாது. நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் கூட நடக்கலாம். எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். சரி, இப்போ நம்ம முன்னாடி எல்லாமே சாய்ஸஸாக தான் வருது. அப்போ நம்ம தான் நம்ம லைஃப்பை எல்லாத்தையுமே டிசைன் பண்ணுறோமா அப்படின்னா இஸ்லாம் என்ன சொல்லுது? அப்படியெல்லாம் இல்லை. நம்ம முன்னாடி நிறைய வாய்ப்புகள் தான் கொண்டு வரப்படுது வலிசி. அதை தீர்மானிப்பது யாரு? படைத்தவன். இதுதான் இஸ்லாமுடைய ஆழமான நம்பிக்கை. அல்லாஹ் தீர்மானிக்கிறான் ஒவ்வொரு விஷயத்த. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுவோம், அதுக்காக நிறைய முயற்சி எடுப்போம், கண்ணு முன்னாடி அந்த விஷயம் நடக்கும், அதை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான், இது இப்படி தான் நடக்கணும், எனக்கு இது ஓகே அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒரு திருமணம்னு வருது, பெண் பார்க்குறாங்க, இல்லை மாப்பிள்ளை பார்க்குறாங்க, ஏதோ செய்கிறாங்க, மனசுக்கு பிடிச்சி போயிடுது. இந்த நபரைத்தான் இவரைத்தான் நான் திருமணம் செஞ்சுப்பேன், அந்த பொண்ணு நிற்குது. அது மாதிரி மாப்பிள்ளை, எனக்கு ஓகே, நான் இந்த பெண்ணை தான் திருமணம் செஞ்சுப்பேன், எல்லாம் கூடி வருது. இடையில ஏதோ பல சூழ்நிலைகள் அந்த வரன் தட்டி போயிடுது, வேறு வேறு துணைகள் அமைந்துருது. அப்போ இதை என்ன சொல்வது? நம்ம இடத்துல ஃபுல் கண்ட்ரோல் கிடையாது. நம்ம சாய்ஸ் தான். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று நம்ம சூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் அது நடைபெறணுமா நடைபெறாமல் போகணுமா அப்படிங்கிறது அவங்கிட்ட இருக்குது, அல்லாஹ் ரபில் ஆலமீன் கிட்ட இருக்குது, படைத்தவன் இடத்துல இருக்குது. எல்லாமே சாய்ஸ் தான். அதில் நம்ம எதை சூஸ் பண்ணுறோம், அதை நம்ம சூஸ் பண்ணினாலும் அதை அவன் நாடி விட்டால் தான் அது அந்த இடத்துல நடக்கும். அதுதான் அந்த இடத்துல அவனுடைய நாட்டமாக இருக்குது. அதே நம்ம சூஸ் பண்ணுறது அவன் நாடலை, நம்ம எதிர்பார்க்குறதுக்கெல்லாம் வேறு மாதிரியாக நடக்குது என்றால் அந்தந்த விஷயங்களே தான் அவன் நாடி இருக்கிறான். நாம் எதிர்பார்த்ததை நம்ம சூஸ் பண்ணதை அவன் நாடலை அப்படின்னு அர்த்தம். இது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அல் குர்ஆன்ல அத்தியாயம் 76, அதில் வசனம் 30, அதில் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துவது என்ன அப்படின்னா, என்றாலும் அல்லாஹ் நாடினால் அன்றி நீங்கள் நாட மாட்டீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிந்தவன் ஞானம் மிக்கவன். இன்னொரு முறை சொல்லிடுறேன். அல் குர்ஆன்ல 76வது அத்தியாயத்தில் 30வது வசனமாக இது இடம்பெற்றிருக்கு. என்றாலும் அல்லாஹ் நாடினால் அன்றி நீங்கள் நாட மாட்டீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிந்தவன் ஞானம் மிக்கவன். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம சாய்ஸஸ் நம்ம முன்னாடி நிறைய நிற்குது. இப்போ நம்ம அதில் ஒன்றில் சூஸ் பண்ணுறோம், ஆனால் அது எதை சார்ந்து இருக்குது அப்படின்னாக்கா அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொறுத்து இருக்குது, அல்லாஹ்வின் நாட்டத்தை சார்ந்து இருக்குது. நம்ம ஒன்றை சூஸ் பண்ணினாலும் கூட, இல்லை நம்மளை சார்ந்தவங்க ஒன்றை சூஸ் பண்ணாலும் கூட அவன் நாடினால் அன்றி அது நடைபெறாது. அப்போ நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் ஒன்றும் அல்லாஹ்விடத்துலேருந்து அந்த ஆகு, அந்த கொன் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது இல்லையா, அரபிக்கில் சொல்லுவாங்க இல்லையா, அல்லாஹ் ஆகு என்றால் ஆகிவிடுமான். ஸோ அப்போ லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவனுடைய நாட்டத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம முன்னாடி எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருந்தாலும் அதில் நம்ம ஒன்று சூஸ் பண்ணினாலும் அது அவனுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அது நடைபெறும். அவன் நாடவில்லை என்றால் அது நடக்காது. அப்போ ஒவ்வொரு சம்பவத்தையும் ஏன் அல்லாஹ் இந்த விஷயத்தை நாடுறான், ஏன் இன்னென்ன விஷயத்தை நாடவில்லை,
ஏன் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது, ஏன் இதெல்லாம் தவிர்க்கப்படவில்லை அப்படியெல்லாம் நம்ம முன்னாடி கேள்வி கேட்டால், இதெல்லாம் நம்ம இப்படிலாம் யோசிச்சா அதுக்கெல்லாம் பதில் இதே வசனத்தில் இருக்குது பாருங்க. என்றாலும் அல்லாஹ் நாடினால் அன்றி நீங்கள் நாட மாட்டீர்கள். ஸோ அப்போ நம்ம ஆசை தான் படலாம், நம்ம சூஸ் தான் பண்ணலாம் சாய்ஸஸில். அவன் நாடுனா தான் அது நடக்கும், அதை கொண்டு வேறு எதுவும் நடக்காது. அப்படின்னா நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் அவனுடைய அனுமதியை கொண்டு தான் நடக்குது இல்லையா? அப்போது நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிந்தவன் ஞானம் மிக்க வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த கேள்வி, இதெல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் ஏன் இப்படி நடக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு இல்லையா? நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிந்தவன் ஞானம் மிக்கவன். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியாது ஏன் இது இந்த மாதிரி இப்படி நடக்குதுன்னு. அவனுக்கு தான் அந்த ஞானம் இருக்குது, அவன்தான் ஞானம் மிக்கவன். மொத்த ஞானமும் அவன் தான் இல்லையா? அவன்கிட்டேருந்து நம்மளுக்கு குறைவாக தான் வழங்கப்பட்டிருக்கு. இங்கே யாரும் பெருமை அடித்துக்கொள்ள முடியாது, நான் தான் எல்லாம் அறிந்தவன் அப்படின்ட்டு. ஒருத்தவங்களுக்கு யார் யார் எந்தெந்த லைஃப் என்ன மாதிரி நம்ம வாழ்கிறோமோ, எந்த மாதிரி வாழணுமோ, நமக்கு என்ன தேவையோ அந்த ஞானம் தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதுதான் உண்மையை தவிர்த்து எல்லா விஷயமும் அறிந்த மனிதர் யாரும் கிடையாது. அந்த ஒட்டுமொத்த ஞானமும் அவன், ஞானம் மிக்கவன் அவன். ஸோ இப்போ ஒரு விஷயம் ஏன் நடக்குது, இந்த மாதிரி ஏன் நடக்கலை, ஏன் இப்படி நடந்தது, எதற்கு அல்லாஹ் இப்படியெல்லான ஒரு சம்பவத்திற்கெல்லாம் அலோவ் பண்ணுறான், ஏன் இது எல்லாம் அல்லாஹ் தடுக்கவில்லை அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் உள்ளார இருக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் அறிந்தவன் அவன். எல்லாத்துக்கும் நம்மளால் விளக்கம் கொடுக்க முடியாது. எந்த ஒரு மனிதருக்கும் இந்த விஷயம் ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடக்கலை அப்படின்ட்டு அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சொல்லலாமே தவிர்த்து, உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஏன் அல்லாஹ் இந்த காலகட்டத்தில் இப்படி அலோவ் பண்ணுறான், ஏன் அதை நிறுத்தவில்லை, ஏன் இது இந்த மாதிரி என் லைஃப்பில் நடக்குது, அவங்க லைஃப்ல எல்லாம் அப்படி நடக்கலையே, இந்த மாதிரி எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஏனென்றால் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரீசன், அந்த ஞானம், அந்த அறிவு அவனிடத்துல தான் இருக்குது. நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்துக்கும் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ லைஃப்பில் நமக்கு முன்னாடி கொண்டு வரப்படுவது என்ன அப்படின்னா, எல்லாமே நமக்கு முன்னாடி குவியலாக சாய்ஸஸ் தான். இதே இல்லைண்டா இது, நீ எதை எடுக்கிறாய், சரி நீ உன்னை தேர்ந்தெடுத்தாலும் கூட அது ஃபுல் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குது, நான் அலோவ் பண்ணால தவிர்த்து அது நடக்காது இல்லையா? இதுதான் இஸ்லாத்தோடைய ஆழமான நம்பிக்கை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம வரோம் இல்லையா, நம்மளை கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டே வரணும், புத்திசாலித்தனமாக கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டே வரணும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அந்த நேர் வழிகாட்டல், அந்த கைடன்ஸ், இன்னென்ன சம்பவங்கள் எனக்கு நடக்குது, இன்னென்ன முறையில் நான் என்ன முடிவு எடுக்கணும் என்பதை எனக்கு தெளிவுபடுத்துங்கன்னு அந்த துவாக்களை முன்வைக்க வேண்டும். நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய அனுபவம், லைஃப்பில் இவ்வளோ நாள் காலம் கடந்து வந்திருக்கோம், அனுபவம், நம்ம கேட்ட செய்திகள், நம்ம பார்த்த சம்பவங்கள், இதையெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணியிருப்போமா, அதை வச்சு நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த முடிவு எடுத்தால் இந்த விளைவுகள், இந்த முடிவு எடுத்தால் இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை சமாளிக்கலாம், இந்த முடிவு எடுத்தால் இது பெரிய பிரச்சனையாக முடியும், ஏதோ ஓரளவுக்கு தெரியும் இல்லையா? அல்லாஹ் இடத்துல உதவி கேட்டுட்டு அந்தபடி நல்லா யோசித்து சிந்திச்சு ஒரு ஸ்டேஜ் வந்ததோட நம்மளோட லைஃப் அப்படின்னு வரும்போது நம்ம சுயமாக முடிவு எடுக்கணுங்க. ஒரு சில விஷயத்தில், இன்னும் சொல்லப்போனால் எல்லா விஷயத்துலையும் நம்ம இன்னொருத்தட்ட ஓடி 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 அட்வைஸ் கேட்கலாம், கேட்பது தவறில்லை. இப்போது ஒரு 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 ஜாபில் இருக்கிறோம், ஸோ நம்மளை விட சீனியர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க, அந்த ஜாப் ரிலேட்டடாக நம்மளுக்கு தெரியாத விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லும் போது நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்கலாம், சில அட்வைசஸ் கேட்கலாம். அதாவது எதையெல்லாம் கேட்கணுமோ அதை தான் கேட்கலாம். மற்றபடி நம்ம லைஃப்பில் பெரும்பாலான நேரங்களில் நம்மளை சார்ந்த விஷயத்தை நாம் முடிவெடுப்பது அப்படிங்கும்போது நல்லா தீர யோசித்து டைம் எடுத்து இந்த முடிவை எடுக்கணும். நம்ம சுயமான முடிவு அப்படின்னு வரும்பொழுது நம்மளுக்கு ஓரளவுக்கு அதனால் சில விளைவுகள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியும்.
அடுத்தவங்களையே குத்த சொல்லிட்டு இருக்க மாட்டோம். சரி, அடுத்தவங்கள்ட்ட கேட்டு இதை செஞ்சாலும் முழு மனதோடு அவங்க அட்வைஸ் தான் கொடுத்தாங்க, அந்த அட்வைஸை எடுத்துக்கொள்றதும் இங்கே சாய்ஸ் அப்படின்னு வருது இல்லையா? ஒரு மனிதர்கிட்ட போய் வாழ்க்கையில் ஒரு சில கஷ்டம், ஒரு சில பிரச்சனை, இல்லை ஒரு சில முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்குது. நாம் இந்த நபர் இதுக்கு தகுதியானவர், இவர்களால் ஒரு பெட்டரான ஒரு டெசிஷன் கொடுக்க முடியும், ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு ஆளை போய் பார்க்குறோம். அவங்க குடும்பத்தாரோ, வெளி மனிதரோ, ஒர்க் பண்ணுறவங்களோ, கூட ஃப்ரெண்டோ, யாராக வேண்டாலும் இருக்கலாம். அவங்க ஒரு அட்வைஸை கொடுத்துட்டாங்கங்கும் போது அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணுறதும் அதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஒன்று செய்கிறதுமே அந்த இடத்துல ஒரு சாய்ஸாக தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த லைஃப் ஃபுல்லாக சாய்ஸஸ் தான் நமக்கு. கடைசி வரைக்கும் நம்மளோட இயக்கம் நிற்கிற வரைக்கும் நம்மளுக்கு சாய்ஸஸ் தான் இருக்குது இல்லையா? என்ன செஞ்சால் என்ன, என்ன செய்யலைண்டா என்ன, நம்மளுக்கு தெரிஞ்ச விளைவுகள் கொஞ்சம், தெரியாத விளைவுகள் கொஞ்சம். சில விஷயம் செய்வதனால் சில சந்தோஷங்கள் வரலாம், சில விஷயங்களை விட்டு விடுவதனால் சில சந்தோஷங்கள் வரலாம். அதேமாதிரி சில விஷயங்களை செயல்படுத்துவதனால் சில பல பிரச்சனைகள் வரலாம், செயல்படுத்தாமல் விடுவதனால் சில பல பிரச்சனைகள் வரலாம். நம்மளுக்கு தெரியாது, எதிர்காலம் யாருக்கும் தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் என்ன அப்படின்னா, நடந்து முடிஞ்சது நம்மளுக்கு தெரியும், இப்பொழுது நமக்கு நடந்து கொண்டு இருக்கிறது தெரியும். அதுக்கு கூட முழுவதுமாக ஏன் நடந்தது, இது ஏன் நடந்து கொண்டு இருக்கிறது, அது கூட நம்மளுக்கு தெரியாதுங்க இல்லையா? இவ்வளோதான் மனுஷங்க. நம்ம பலகீனமாக தான் இருக்கும், இது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எதிர்காலம் நமக்காக என்ன வச்சிருக்கு, ஒரு சில விஷயங்கள் நம்ம பாசிட்டிவாக நம்பலாம். என் லைஃப்பை பாசிட்டிவாக கண்டு போகிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சந்தோஷங்களை எதிர்பார்ப்பது, வெற்றிகளை எதிர்பார்ப்பது, அதுக்காக நம்ம உழைப்பை போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் எதிர்காலம் நிறைய விஷயங்களை ஒளிச்சு வச்சுருக்கோம், அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்ன வந்தாலும் சந்தோஷம் மட்டும் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எது வந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள தான் ஆகும், ஏற்றுக்கொண்டுவிடுவோம், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், அது நடக்கும். ஸோ எல்லா விஷயத்துலேயும் நம்மளை அப்படி கொண்டு போக வைக்கிறது ரெண்டு விஷயம். மார்க்க ரீதியாக ஒன்று இறை நம்பிக்கை, இல்லை ஜென்ரலாக பொதுவாக சொல்லணுண்டா தைரியம், மனோதைரியம். ஸோ அது ரெண்டையுமே நம்ம வளர்த்து கொண்டால் இறைவன் உதவியாக நம்ம வெற்றி பெறலாம். என்னதான் நம்மளுக்கு முன்னாடி நிறைய சாய்ஸஸ் இருந்தாலும் நாம் அதை பார்த்து ஒன்றை சூஸ் பண்ணாலும், அதை ஓகே நீ சூஸ் பண்ணிட்டியா, இதை நடைபெற செய்வதும், இதை தடுத்து வேறொன்றை மாற்றமாக தருவதும் அது என்கிட்ட இருக்குது. அதுதான் ஃபுல் கண்ட்ரோல் நம்ம கிட்ட கிடையாது. நம்மளுக்கு ஃப்ரீ வில் கொடுக்கப்பட்டிருக்கு, டெசிஷன் மேக்கிங் நம்ம பண்ணலாம், முடிவு எடுக்கலாம். அதுக்கு தான் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் நம்ம கொடுத்துருக்குறான். ஸோ சிந்திச்சு செயல்படலாம், அதுதான் இந்த ஆங்கிலத்தில் இந்த ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் நம்ம என்னதான் முடிவெடுத்தாலும் இறுதியாக இதுதான் ஃபுல் கண்ட்ரோல் அவன் இடத்துல இருக்குது. எடுக்கக்கூடிய நம்ம ஆசைப்படுறத, நம்ம சூஸ் பண்ணதை கூட நடக்கணுமா நடக்க வேண்டாமா அப்படின்னு தீர்மானிப்பது அவன். அப்போ நம்ம லைஃப் ஃபுல்லாகவுமே அவனுடைய ஆகுங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக காத்துட்ருக்கு இல்லையா? வாழ்க்கை முழுக்க நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்குமே செயல்படுறதுக்கு ஆகு அப்படின்னு அல்லாஹ்விடத்துலேருந்து வரக்கூடிய அந்த அனுமதி, அப்போ எல்லாமே அல்லாஹ்வுடைய அனுமதிக்காக காத்து கொண்டு இருக்குது. அதுதான் இறுதியாக இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவு என்ன அப்படின்னாக்கா, அவன் இடத்துல உதவி கேட்டுட்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவை கொஞ்சம் பயன்படுத்தி நல்ல வழியில் போவதற்கு நல்ல சாய்ஸஸை நாம் எடுக்கணும். அதே மாதிரி லைஃப்பில் என்ன முடிவு எடுத்தாலும் அதை எதிர்கொள்ள நம்ம தயாராக இருக்கணும். இன்னொருத்தட்ட அட்வைஸ் கேட்டாலும் அது நல்லதாக முடிஞ்சிருச்சுன்னா அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அதனால் ஒன்று வந்துருச்சுன்னா உங்களால் தான் அப்படின்ட்டு ஒரு பழி போடாமல் ஒருத்தவங்ககிட்ட அட்வைஸ் கேட்டால் கூட அதை செயல்படுத்தலாமா வேண்டாமா அதை யோசித்து, அதுவும் ஒரு சாய்ஸாக இருக்கும் போது அதை நம்ம யோசித்து அதை செயல்படுத்தி ஏற்றுக்கொள்ள பழகணும். அப்போ தான் ஓரளவுக்கு ஓகே நம்ம தானே எல்லா முடிவும் எடுத்தோம், அட்வைஸ் கிடைச்சா கூட நம்ம அதை அக்செப்ட் பண்ணது தானே, சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு பிரச்சனைகள் வராமல் ஒரு லைஃப்பில் இருக்காது. அது வரும், அதை சால்வ் பண்ணி மேற்கொண்டு போகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இப்போ நாங்கள் சமையல் பண்ணும்போது எல்லா நேரமும் நல்லா சூப்பராக சமையல் வந்தால் கூட எனக்காவது ஒரு நாள் ஒரு சின்ன மிஸ்டேக் வரும், மிஸ்டேக் வராமல் இருக்காது. அப்போ அந்த மிஸ்டேக்
அதை சரி பண்ணி அந்த ஃபுட்டை திருப்பியும் நல்ல விதமாக கொண்டு வர தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த சமையல் கற்றுக் கொடுக்கும் போதெல்லாம் வீட்டில் பெரியவங்கள் ஆரம்பத்துலலாம் இந்த உப்பு ஜாஸ்தியாக போட்டால் என்ன பண்ணா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி லைஃப்பில் சில தவறுகள், சில பிரச்சனைகள், சில சங்கடங்கள், கஷ்டங்கள், இழப்புகள், இந்த மாதிரி நிறைய வரும். சொல்லிட்டு போயிடலாம் ஈஸியாக, ஆனால் அதை கடந்து போகிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப 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 கஷ்டம்தான். ஆனால் கடந்து போய் தான் ஆகணும். ஒரு பாசிட்டிவிட்டியோட நம்ம வழியில் என்னெல்லாம் படைத்தவன் அனுப்புகிறானோ அதையெல்லாம் நம்ம ஒரு நம்பிக்கையோடும் ஒரு மனோதைரியத்தோடும் அதையும் அவனிடத்திலேயே துவாவாக கேட்டு அதை கடந்து வரும் பொழுது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான எதிர்காலம் காத்துட்டு இருக்குங்க. இந்த இடத்துல சாய்ஸை தயவு செஞ்சு எடுக்கக்கூடிய அந்த சாய்ஸஸை நல்லதாக எடுங்க வாழ்க்கைக்கு. அவ்வளோதான் சொல்லுவேன். நல்லா யோசித்து உங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு வரும்போது, எதிர்காலம்னு வரும்போது, உங்களையும் உங்களை சார்ந்தவர்களுக்காக எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் அப்படின்னு வரும்போது, உங்களுடைய வாழ்க்கைங்க வரும்போது தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு ஆழ்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா யோசித்து தீர்மானமானதாக ஒரு முடிவை எடுங்க. அந்த முடிவு உங்களுடையதாக இருக்கட்டும். என்ன முடிவு எடுத்தாலும் அதனால் ஒரு சில விளைவுகள் வரத்தான் செய்யும். வரக்கூடிய அந்த விளைவுகளை நாம் எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கும். சில சங்கடமான விஷயங்கள் இருந்தாலும் அதில் சில சந்தோஷங்களும் இருக்கும். ஸோ என்னதான் நம்ம சாய்ஸஸ் தான் நம்ம முன்னாடி கொண்டு வரப்படுது. அதை ஆழ்ந்து யோசித்து அது தேவையானதை நம்ம எடுத்துக்கிறோம். அதே சமயத்தில் ஃபுல் கண்ட்ரோல் அவன் இருக்குது. நம்ம தேர்ந்தெடுத்ததை செயல்படுத்தணுமா இல்லை வேறே ஒன்றை மாற்றமாக படுத்தணுமா அது அவனுடைய நாட்டமாக இருக்குது. ஸோ எல்லாமே அவனுடைய ஆகுங்கிற அந்த வார்த்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா ஃபைனலாக. ஸோ அவ்வளோதான். ஆழ்ந்து யோசித்து ஒரு முடிவை எடுங்க. முடிவை எடுத்துட்டு பொறுப்பை அவன் இடத்தில் விடுங்க. எல்லாம் நல்லதாக இருக்கும். லைஃப்பை நம்ம நல்ல விதமாக வாழணும் அப்படின்னு நினச்சா, வழி தவறி போகக்கூடாது, நல்ல விதமாக வாழணும்னு நினச்சா, இல்லை லைஃப் கொஞ்சம் போராட்டமாக ஆயிடுச்சு, அந்த போராட்டங்களை கடந்து வெற்றி பண்ணணும்னு நினச்சா, எதையுமே ஒரு தொடர் முயற்சியாக இருக்கட்டும். கண்டிப்பாக ஒரு நல்ல பொற்காலம், ஒரு வசந்தமான காலம் அல்லாஹுதையினால் எல்லாருக்கும் காத்துட்ருக்கு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் உதவியால் எதையும் நாம் கடந்து விடலாம் இன்ஷா அல்லாஹ். மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.